பேய் உங்களுக்கு நிறைய கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு, நல்லா பண்ணி எப்படி அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்ணுறது. ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடலில் தான் வச்சு ஷூட் பண்ணுறோம். அதை வந்து ப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு எங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாதம் ஆச்சு இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரது. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் அது கடைசியில் தெரியுது ஸ்க்ரீன்லங்கிற போது சந்தோஷம், ஹாப்பியாக கேஜிஎஃப் இது வேற கோல்டு ப்ரெஷர், இது இன்னும் பயங்கர கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் பயப்பட்டு நீங்கள் அட்வென்ச்சர் செகண்ட் டைம் பேச்சுலர் நான் கூட சேர்த்துருங்க. அடுத்த மாதிரி ரெடியாக வந்துட்டாங்களா? எங்கே இருக்கீங்க? ஆமாம் ஆமாம் கடலுக்குள்ள ஒரு கடல் அரக்கன் தான். அது ஒரு பாடி வந்து உப்பு தண்ணியிலே இருந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஃப்ளஷ் எல்லாம் இருக்கும், ஸ்கின்னு மட்டும் பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ ஹாஃப் ராட்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். படத்தில் பார்த்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே வரும், போன்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட்டன் க்ரீச்சர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான். பெண்களை வந்து பலி கொடுக்குறீங்க, ஆனால் வந்து அது வந்து மக்களால் மூட நம்பிக்கையாக சொல்கிறீங்களா, இல்லை வந்து அது கடல் அரங்குக்காக? அதான் மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு. சொல்ல வந்து கருத்தும் என்னென்னா, நம்ம சொசைட்டியாகவும் அது தப்புன்னு தான் சொல்லணும். ஆமாம், சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறோம், இல்லை அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயரில் மீட் பண்ண ட்ரை பண்ணுறது. நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அது ஒரு மூட நம்பிக்கை வரும். ஒரு கிராமத்தில் ஒரு 40 வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதில் இந்த மூட நம்பிக்கையில் எதுவும்னா அது தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த படத்தில் மொத்தமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, ப்ரொடியூசரும் சரி, ஹீரோ, மியூசிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா இந்த படம் இப்போ ஒரு நாள் ஷூட் பண்ணணும்னா நம்ம கடலில் பர்மிஷன் வாங்கணும், 3 போட் எடுத்துகிட்டு வரணும், 3 போட் வச்சு ஷூட் பண்ணணும். ஒரு போட்டில் சீன் நடக்கும், ஒரு போட்டில் கேமரா, ஒரு போட்டில் லைட்டிங்கு. இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஷூட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே க்ரியேட் பண்ணணும் ஹைட்ராலிக்ஸ் வச்சு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது. அது மாதிரி ஃபுல்லாகவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது, ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட். ஒரு கேள்வி சார், ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பீங்க படித்து முன்னேறிக்கலாம் அப்படின்ற, படிக்காமே நீ முன்னேறிக்கலாம், படித்து வர தொலைச்சிட்டா அப்படின்ற மாதிரி. நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட பொழைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து என்னென்னா, இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களோட வாழ்வியல் என்ன நம்ம காட்டுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களால படிக்கவும் முடியல, படிக்காமல் ஒரு கஷ்டப்பட்ட லைஃப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டியில் அப்படி அவனை சொல்லுவாங்க, படிச்சிருந்தா கூட படிக்கலன்னா கூட எங்களை மாதிரி நீ ஏதோ பண்ணியிருப்பேன், படித்ததுனால நிறைய கேள்வி கேட்பான் பாரு, அப்படி தான் வந்து அதை கருத்தாக சொல்ல. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடச்சி வேறு வேலைக்கு போய் அப்படி போகல. அந்த மீனவ கிராமத்தில் அவங்க ஒடுக்கப்பட்டு அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைலாக்ஸ் தேவைப்படுச்சு.